ஹாய்! இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த நெல்லிக்காய் வந்து என்னோட பெரிய மாமியார் கொண்டு வந்திருந்தாங்க போன வாரம். இது எல்லாத்தையும் வெறும் வாயிலே சாப்பிட்டு காலி பண்ண முடியாது. ஆனா, அத வேஸ்ட் பண்ணவும் மனசு இல்ல. சரி ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். இந்த ஊறுகாய் அப்படியே வீடே மணக்குதுங்க. ஒண்ணு ஒண்ணா நானும் எடுத்து கிச்சனுக்குள்ள போறப்பலாம் எடுத்து வாயில வச்சுட்ருக்கேன். ஆற வச்சு ஜாடியில மாத்தலான்னு பார்க்குறேன், நானே சாப்பிட்டு காலி பண்ணிருவேன் போல. இத எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். நானும் வந்து இது முன்னாடி ட்ரை பண்ணதே இல்ல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நானும் நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் போட்டது கிடையாது. நான் சாப்பிட்டதும் கிடையாது. சரின்னு சொல்லி யூடியூப்ல நெறைய சேனல்ஸ்ல பார்க்கும்போது, ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணாங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து நான் எனக்கு ஏத்த மாரி ஒரு சம்மரி பண்ணி, அதில தான் வந்து இந்த ஊறுகாய் பண்ண போறேன். ஸோ இத எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். அவங்க கொண்டு வந்த பிறகு நான் இத வந்து காத்தாட போடணும்னு சொல்லி ஒரு கவர்ல விரிச்சு காய போட்டிருந்தேன். இது வந்து முந்தின நாள் நைட்டே வந்து நெல்லிக்காயில வந்து கொஞ்சம் கெடுற மாரி இருந்த நெல்லிக்காயெல்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இத வந்து நல்லா தண்ணீல போட்டு நல்லா 4 கழுவு கழுவிட்டேன். கழுவிட்டு அத வந்து ஒரு பிளாஸ்டிக் வாளியில போட்டு நெறைய கல்லுப்பு தூவி, மஞ்சத்தூளும் நெறைய போட்டு நல்லா குலுக்கிட்டு அது கூடயே ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு, அதோடயே நல்லா புழிஞ்சு விட்டு, நல்லா குலுக்கி, அந்த எலுமிச்சை சாறு எல்லா நெல்லிக்காய்லையும் படுற மாரி குலுக்கிட்டு, மூடி நைட் ஃபுல்லா நான் வச்சுட்டேன். நைட் ஃபுல்லா நல்லா ஊறிட்டு, காலையில நான் தொறந்து பார்க்குறப்போ, அவ்ளோ தண்ணி விட்டு இருந்துச்சு அந்த நெல்லிக்காய். இப்போ வந்து இந்த நெல்லிக்காய இட்லி சட்டியில வேக வச்சு அப்புறமா தான் தாளிக்கணும். ஸோ, நான் வந்து இட்லி சட்டியில தண்ணி புடிச்சு நல்லா காய போட்டிருந்தேன். அப்புறம் இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாத்தையும் இட்லி தட்டில வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டேன். அது நல்லா வந்து கையில எடுத்து நசுக்கி பார்க்குறக்கே வந்து அப்படியே சாஃப்ட்டா ஆற மாரி வேக வச்சிருந்தேன். அத ஆஃப் பண்ணிட்டு ஒரு சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு, அது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர மாரி வறுத்து எடுத்து, அது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி வச்சுட்டு, அதே சட்டியில கொஞ்சம் நல்லாவே நல்லெண்ணெய் விட்டு, அதில நல்லெண்ணெய் காஞ்ச பிறகுட்டு, ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிட்டேன். அந்த கடுகு பொரிஞ்ச பிறகு, இந்த நெல்லிக்காய வந்து அந்த எண்ணெயில போட்டு நல்லா எல்லா நெல்லிக்காய்ல எண்ணெய் படுற மாரி நல்லா கலந்து விட்டேன். ஒரு 2, 3 நிமிஷம் அது அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கின பிறகு, பொடி பண்ணி வச்சிருந்த அந்த வெந்தயத்தூளும் பெருங்காயம் வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அதை பொரிச்சு அதையும் வந்து வெந்தயத்தோடவே அரைச்சி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால இந்த பெருங்காயம் சேர்த்துட்டேன். அப்புறம் தனி மிளகாத்தூள் அது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்கிட்டேன். உங்களோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் அதில் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்து கிளறிடுங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு ஜாடியில் மாற்றி வச்சுக்கோங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வீடே கம கமன்னு மணக்கிற மாதிரி ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.